பொன்னியின் செல்வன் அத்தியாயம் 29 நம் விருந்தாளி. புலவர்கள் சென்ற பிறகு அரண்மனை மருத்துவர் சக்கரவர்த்திக்கு மருந்து கலந்து கொண்டு வந்தார். மலையமான் மகளான பட்டத்தரசி அதை தன் திருக்கரத்தால் வாங்கி கணவருக்கு கொடுத்தார். அதுவரை பொறுமையாக காத்திருந்த சின்ன பழவேட்டையர் வந்தியத்தேவனை பிடித்தபடி விடாமல் இழுத்துக்கொண்டு சக்கரவர்த்தியின் அருகில் போய் சேர்ந்தார். பிரபு, புது மருந்தினால் ஏதாவது பலன் தெரிகிறதா என்று கேட்டார். பலன் தெரிகிறதாக மருத்துவர் சொல்லுகிறார், தேவியும் சொல்கிறார். ஆனால் எனக்கு என்னவோ நம்பிக்கை உண்டாகவில்லை. உண்மையை சொன்னால் தளபதி, இதெல்லாம் வீண் முயற்சி அப்படின்னு தான் தோணுது. என் விதி என்ன அழைக்குது. எம்மன் வந்து என்னை தேடிக்கிட்டு பழையாருக்கு போயிருக்கார் அப்படின்னு நினைக்கிறேன். அங்கே நான் இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்ட பிறகு என்னை தேடிட்டு இங்கே வந்து சேருவார். பிரபு, தாங்கள் இப்படி மனமுடைந்து பேசக்கூடாது, எங்களையெல்லாம் இப்படி மனம் கலங்க செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தங்கள் குல முன்னோர்கள் அப்படின்னு இழுத்தார் சின்ன பழவேட்டையர். என் குல முன்னோர்கள் யமனை கண்டு அஞ்சியதில்லை என்று சொல்கிறீர். எமக்கும் என் குல முன்னோர்கள் பலரைப் போல போர்க்களத்தில் முன்னணியில் நின்று போர் செய்து உயிர் விடும் பாக்கியம் கிடைக்குமானால் அத்தகைய மரணத்துக்கு சிறிதும் அஞ்ச மாட்டேன், சோர்வும் கொள்ள மாட்டேன், உற்சாகத்தோடு வரவேற்பேன். என்னுடைய பெரிய தகப்பனார் ராஜதித்தியர் தக்கோலத்தில் யானை மேலிருந்து போர் புரிந்தபடி உயிர் நீத்தார். சோழ குலத்துடைய வீர புகழ தக்கோலம் போர்க்களத்தில் என்றென்றும் நிலைநாட்டினார். என்ன, யானை மேல் துஞ்சிய தேவர்னு புகழ் பெற்றார். நான் என்ன புகழ பெற்றேன்? நோய் படுக்கையில் துஞ்சிய சுந்தர சோழன் என்று தானே பெயர் பெறுவேன். என்னுடைய இன்னொரு பெரிய தகப்பனார் யார்? கண்டராதித்த தேவர். அவர் என்ன பண்ணார்? சிவபெருமானை முழுமையாக பக்தியில் ஈடுபட்டார். சிவபெருமான்கிட்ட சிவபக்தியில் ஈடுபட்டு மரண பயத்தை விட்டிருந்தார். ஸ்தல யாத்திரை செய்வதற்கு மேற்கு கடற்கரை நாடுகளுக்கு போனார். அங்கேயே காலமானார். மேற்கெழுத்தருளிய தேவர்னு அவரும் பேர் பெற்றார். அவரை போன்ற சிவபக்தனும் அல்ல நான். ஸ்தல யாத்திரை செய்யவும் இயலாதனாகிவிட்டேன். இப்படியே எல்லோருக்கும் பாரமாக என்ன, நீங்களே பாருங்கள். ஆனால் என் மனதுக்குள்ளே ஏதோ சொல்லுகிறது, அதிக காலம் நான் இந்த பூ விலகலை இருக்க மாட்டேன்னு அப்படின்னு சக்கரவர்த்தி சொன்னார். சக்கரவர்த்தி, அரண்மனை வைத்தியர் தங்களுக்கு அபாயம் ஏதும் இல்லைன்னு சொல்கிறார், ஜோதிடர்களும் அபாயம் இல்லைன்னு சொல்கிறாங்க. ஆனால் இந்த சிறு பிள்ளை தங்களிடம் ஏதோ அபாயத்தை பற்றி சொல்லி கொண்டிருந்தானே, அது என்ன அப்படின்னு சின்ன பழவேட்டையர் கேட்டார். இவன் காஞ்சி நகரத்துலேருந்து வந்த பிள்ளை தானே? ஆமாம் 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 ஆமாம், ஏதோ அபாயம்னு சொன்னான். எதை பற்றி சொன்னாய் தம்பி? என்னுடைய நிலையை பார்த்தியா அப்படின்னு அரசர் வந்து வந்தியத்தேவனை பார்த்து கேட்டார். வல்லவர் நாடைய மூளை மின்னல் வேகத்தில் வேலை செஞ்சுது. அபாயத்தை பற்றி தான் எச்சரித்ததாக ஒப்புக்கொண்டால் சந்தேகங்கள் ஏற்பட்டு தனக்கு அபாயம் நேருவது நிச்சயம். இந்த இக்கட்டிலேருந்து தப்பணும். நல்லது, ஒரு உபாயம் செஞ்சு பார்க்கலாம். இலக்கணத்தை துணையாக கொண்டு நெடிலை குறிலாக்கலாம். சக்கரவர்த்தி பெருமானே, அபாயத்தை பற்றி சொல்கிறதுக்கு நான் யார்? நம் வீர தளபதி சின்ன பழவேட்டையரும் அரண்மனை வைத்தியரும் சாவித்திரி அம்மனை ஒத்த மகாராணியும் இருக்கும்போது என்ன அபாயம் வந்துவிடும்? அபயம் அபயம் என்று தங்களை நான் முறையிட்டு கொண்டேன். பழைய வானர்குலத்தில் நான் ஒரு அறியா சிறுவன்தான். இப்பொழுது பிரதிநிதியாக எஞ்சியிருக்கிறேன். தங்கள் திருப்புதல்வர் மனம் மகிழும்படி சோழ பேரரசுக்கு தொண்டு புரிந்து வருகிறேன். எங்கள் பழைய பூர்வீக ராஜ்யத்தில் ஒரு சிறு பகுதியையாவது அடியனுக்கு திருப்பி கொடுக்க அருள் புரிய வேண்டும். அரசருக்கரசே, அபயம் அபயம் அப்படின்னு வல்லவராயன் மூச்சு விடாமல் படபடவென்று பேசி நிறுத்தினான். இதை கேட்ட பழவேற்றின் முகம் சுருங்கிச்சு. சுந்தரச்சோழ முகம் மீண்டும் மலர்ந்தது. மகாராணியின் முகத்தில் கருணை ததும்பியது. இந்த பிள்ளை பிறந்த உடனே சரஸ்வதி தேவி இவனுடைய நாவலை எழுதிவிட்டால் போல். இவனுடைய வாக்குவன்மை அதிசயமாக இருக்கிறது என்றால் தேவி.
இதுதான் சமயம் என்று வந்தியத்தேவன், தாயே, தாங்கள் எனக்காக பரிந்து ஒரு வார்த்தை சொல்ல வேணும். நான் தாய் தந்தையற்ற அனாதை, வேறு ஆதரவு அற்றவன். என்னுடைய வேண்டுகோளை நானேதான் வெளியிட்டாக வேண்டும். பக்தனுக்கு பரிந்து பார்வதி தேவி பரமசிவனாரிடமும் லக்ஷ்மி தேவி மகாவிஷ்ணுவிடம் பேசுவது போல தாங்கள் எனக்காக பேச வேண்டும். எங்கள் பூர்வீக அரசில் ஒரு 10 கிராமத்தையாவது திரும்ப கொடுத்தால் போதும், நான் மிகவும் திருப்தி அடைவேன் என்றான் வல்லவராயன்.